Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு உங்களுக்கு ஈஸியான வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் காட்ட போறேன். நம்ம வந்து ஒரு 5-10 நிமிஷத்துல எல்லாம் ரெடி பண்ணிரலாம். நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடியா இருந்துச்சுனா இது குக் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ப்ளஸ் நம்ம குழந்தைங்க வந்து நூடுல்ஸ்னாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பேக்டு நூடுல்ஸை விட நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்தா இன்னும் கூட ஹெல்தி. எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, 2 பேக்கெட் நூடுல்ஸ், கிட்டத்தட்ட 200 கிராம் பிளெயின் நூடுல்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், எந்த எண்ணெய் வேணா சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் வரும். கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வெந்ததும் இதை வந்து வடிகட்டி வச்சிடலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 8லேருந்து 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை வந்து ஒரு 10 செகண்ட் நல்லா ஹை ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம், 1 கப் கலர் கேப்சிகம், 1 கேரட், அப்புறம் 1 கப் கேபேஜ் வந்து நீல வாக்கில் வெட்டினது, எல்லாமே நீல வாக்கில் வெட்டினதை சேர்த்துட்டு கரெக்டாக ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சாஸ்லலாம் உப்பு இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வடிகட்டி வச்சிருக்க நூடுல்ஸை சேர்த்து ஒரு 2 ஸ்பூனை வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. சாஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான், நம்ம சுவையான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி. ஸோ அட்டகாசமாக நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாமா? காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நூடுல்ஸ் பாருங்கள், குழையாமல் ஒத்தையாக இருக்குது. நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும்போது எண்ணெய் போட்டதுனால அது ஒட்டாமல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது கூட அரிசியில் எண்ணெய் போட்டு வேக வச்சிங்கன்னா ஒட்டாது. சூப்பராக இருக்குது. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்னும் க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ நம்ம ஓவர் குக் பண்ணல, எல்லா வெஜிடபிள்ஸும் அந்த கடிப்படும் போது சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே. சாஸ் எல்லாமே நம்ம அஜினோமோட்டோ போட்டால் தான் டேஸ்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்படி செஞ்சாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.